இன்றைக்கி நாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2026 வருடம் இந்த ஒரு புத்தாண்டு. ஏன்னா நாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாரும் கடைபிடிப்பது இங்கிலீஷ் வருஷம் தான் போகிறோம். அலுவலர் ரீதியாக சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டேட்டு தான். பெரும்பான்மை அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆங்கில தேதி தான். ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி 1 அப்படி சொல்லிட்டு கொண்டாடி, ஏன்னா எல்லாருமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நாம் புழக்கத்தில் கொண்டு வருவோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 ஆண்டு 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருடத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவர்களெல்லாம் எழுதி வச்சுட்டு போனால் என்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்ததொரு பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக உள்ளே போயிட்டு 12 ராசிகளுக்கும் விரிவாக பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசி நேயர்களே, ஏன்னா மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டு 2025 அப்படிங்கிறது முடிய போகுது. நாள் போகிறதே தெரியறதில்ல. இப்போ தான் 2025 பிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு விஷயம் வந்துடுச்சு. இந்த 2026 அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்குள்ளே நுழையிறோம். அப்போது இவ்வளவு நாளாக மீனம் ராசி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டுலாம் ஜென்மசனி, ராகு சரியில்லை, குரு சரியில்லை, இந்த மாதிரி பலவிதமான கிரகங்கள் தொல்லை, உடல்நல ரீதியாக ரொம்ப வருத்தப்பட்டு வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மாறி வாகன பிரச்சனை, இப்படிலாம் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள், துன்பங்களோடும் துயரங்களோடும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு, ஏன்னா மீனம் ராசி அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அதில் ஓரளவு சொல்லுவாங்கள்ல, கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதான் மீன ராசி. ஏன் அப்படின்னா மீனம் ராசிக்கு அதிதேவதை குரு பகவானுடைய திருவருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறதுனால எப்படியோ எதையோ பண்ணி சமாளிச்சிடுறீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி கிரக நிலவரங்கள் வேறு ராசிக்காரவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா படுத்தவன் தான் எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்தளவுக்கு சமாளிக்கிறதுக்கு காரணம் ராசிநாதன் குரு பகவான். அப்பேற்பட்ட அந்த ராசிநாதனுடைய இதில் வரக்கூடியவர்கள் உங்களுக்கு என்னதான் கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் பாதிப்புகள் அப்படிங்கிறது கம்மியாகத்தான் இருக்கும். சரி, வாங்க இந்த 2026 எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். 2026 ராசிநாதன் 4ஆம் இடத்துல வக்ரகதி, மிக சிறப்பு.
அதே போல் அர்த்தாஷ்டம குரு தான். பட் இருந்தாலும் இந்த ஆண்டு பெயர்ச்சியாகி 5க்கு வந்துடுவார் ஏப்ரலில். கவலைப்பட வேண்டாம். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வக்கரத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ர குரு நன்மையை செய்வார் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். புலிப்பாணி சித்தரை சொல்லியிருக்காரு. குரு பகவான் வக்கரத்தில் இருந்தால் அவர் செய்யக்கூடிய காரியம் அள்ளித்தரக்கூடியதற்கு அளவு அப்படிங்கிறதே கிடையாது. மிக சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். என்னென்ன வேணுமோ அத்தனையும் உங்கள் ராசிநாதன் ஆச்சுங்கள அவர் வக்கரம் இவ்வளவு தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குங்களா, அந்த மாதிரி அளவில்லாத செல்வத்தை அள்ளித்தரப்போகின்றார். வருமானங்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். செய்தொழிலில் லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். செய்தொழிலில் முன்னேற்றங்கள் படிப்படியாக ஒவ்வொரு இடமாக நம்ம வேலை செய்ய முடியாத அளவுக்கு பணிகள் வரும் எந்த தொழில் செஞ்சாலும். ஸோ சும்மா பணிகள் மட்டும் தான் என்ன பிரயோஜனம். ஸோ அதற்கு தகுந்த வருமானமும் வரும். நம்மளுடைய வேலையை நாமளே 4 பேர் செஞ்சு முடிச்சு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வருமானங்கள் அப்படிங்கிறது வருங்க. ஸோ மிகச்சிறப்பானதொரு உயர்வை அப்படிங்கிறது பெற முடியும். சில பேருக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படலாங்க. அதன் மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இறை வழிபாடுகள், தியானம், தவம், ஜபம், யோகம், ஆன்மீக நாட்டங்கள், ஆலய பணிகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். வீடு, மனை, வாகனம் வசதிகள் என்பது உண்டாகும். பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் அப்படிங்கிறது வாங்க முடியும். கால்நடை பராமரிப்புத்துறை சிறந்து விளங்கும். கால்நடை பாக்கியம் அப்படிங்கிறதையும் பராமரிக்கலாங்க. மிகச்சிறப்பு. வீட்டில் சுப யோகங்கள், சுப மங்களகரமான ஒரு நிகழ்ச்சிகள் என்பது நடத்த முடியும். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நடத்தி வைக்கலாம், நாமளும் நடத்திக்கலாம். திருமண பிராப்தி அப்படிங்கிறது உண்டுங்க. 5ஆம் இடத்துல கேது பகவான் வந்துடுவார். இப்போது 6ல் இருக்கார். வரக்கூடியவர் 5ல். இப்போ இருக்கக்கூடிய கேது மிகச்சிறப்பு 6ஆம் இடத்துல. உங்கள் மேல் இருந்து வந்த பழிச்சொல், அது மட்டும் இல்லாமல் பாவங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் இது எல்லாமே விலக ஆரம்பிச்சிருங்க. இப்போ நரம்பு ரீதியான பிரச்சனைகள் என்பது விலக ஆரம்பிக்கும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அட்வொகேட்ஸ், வழக்கறிஞர்கள் இவங்களுக்கு எல்லாமே சிறப்பு. இராணுவம், பாதுகாப்பு படை வீரர்கள், பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை என்பது அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேளிக்கை, சினிமா, விளையாட்டு, கலைத்துறை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, மக்கள் தொடர்பு, இதில் மீடியா இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பான செல்வம், இரட்டிப்பான பெயர், புகழ், அவங்களுடைய பெயர் வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு வியாபகமாகிறது. பாராட்டுகள் எல்லாமே உண்டாகுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதுவும் நன்மை. உடல்நலம் என்பது சீராகும். மருத்துவ செலவுகள் என்பது குறையுங்க. வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் என்பது சிறந்து விளங்குங்க. அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை என்பது ஏற்படுகின்றது. மிகச்சிறப்பு. தகப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்கும். அரசாங்கம் வேலைகள் என்பது கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை. அதே போல் மருத்துவர்களுக்கு நன்மை. தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இவர்களுக்கு நன்மை. கணவன் மனைவி உறவு என்பது மேம்படும். வம்ச விருத்தி ஏற்படும். அசையா சொத்துக்கள் என்பது வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நகை வியாபாரிகளுக்கு நன்மை என்பது ஏற்படும். ஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மீனம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 மீனம் ராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வாகத்தான் இந்த 2026 அப்படிங்கிறது அமையுங்க. இருந்தாலும் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம். அதில் ஏதாவது குறைகள் இருக்கா அதையும் களைஞ்சிட்டோம் அப்படின்னா 2026 மீனம் ராசிக்காரர்களை அடிக்க ஆளே கிடையாது. பொதுவான பலன்களில் 100க்கு 99% நன்மைகள் அப்படின்னு சொல்ல முடியுங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 100% நன்மைகள். கலைத்துறை, அரசியல் துறை, பெண்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், கால்நடை பராமரிப்பு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு 95% நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு வருடம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, மஞ்சள். அதே போல் அனுகூலமான திசை வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7, 9. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான், காளி தேவி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதல்லையே சொல்லியிருக்கேன். அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல். அப்போது அதாவது கோள்களின் சாரம், கோட்சாரம் அப்படி சொல்லுவாங்க. கோள்கள் வந்துட்டு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா 24 மணி நேரம் இங்கேயே உட்காந்துருக்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலைகிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலையே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகள் தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி நவ கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள்.
ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடு, சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் என்பது உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருடம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவர்களெல்லாம் பயிற்சி ஆவாங்க. இந்த 2026க்குள்ளேயே அதையெல்லாம் வச்சு தான் நாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருக்கோம் காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நம்ம பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த ஒரு நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்கணம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த ஒரு டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அதன் பிரகாரம் தான் அன்றாட நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். ஸோ விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.